ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொது தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 30 பார்க்க போகிறோம். A = 0, 1, 2, 3 மற்றும் B = 1, 3, 5, 7, 9 என்பன இரு கணங்கள் என்க. f a b எனும் சார்பு f(x) = 2x + 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், வரைபடம் ஆகியவற்றை காண்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். ஏபி கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, அதாவது f(x) = 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் இருக்க இடத்துல 0, 1, 2, 3ன்னு பிரதியிடணும். பிரதியிடும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்? 0 போட்டு பிரதியிட்டோம் அப்படின்னா 2 × 0 + 1, 2 0 பெருக்குனா 0 + 1, ஸோ = 1. 0 போடும்போது 1 கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 1 போடும்போது 3 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 2 போடும்போது 5ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 3 போடும்போது 7 கிடைக்கும். அதாவது இப்போது நம்ம 0 போடும்போது 1 கிடச்சிருக்கா, அப்போ 0,1ன்னு எடுத்துக்கணும். 1 போடும்போது 3 கிடச்சிருக்கு, ஸோ 1,3. 2ன்னு பிரதியிடும்போது 5 கிடச்சிது, ஸோ 2,5. 3ன்னு பிரதியிடும்போது 7 கிடச்சிருக்கு, ஸோ 3,7. இதை வச்சு தான் நம்ம இந்த எல்லாமே குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் குறிக்கிறதுக்கு சார்பு கொடுத்துருந்தாங்களா, f a bன்னு அதை எழுதிக்கணும். 2 ரவுண்டு போட்டுக்கணும். ஏன்னு ஒரு ரவுண்டு, பின்னு ஒரு ரவுண்டு. ஸோ ஏயோடைய வேல்யூவும் பியோடைய வேல்யூவும் கொடுத்துருந்தாங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். 0க்கு நேரே 1, 1க்கு நேரே 3, 2க்கு நேரே 5, 3க்கு நேரே 7. ஏவுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் பியில் நிழல் உருக்கள் இருக்குது. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? அட்டவணை. ஸோ அட்டவணைன்னு போட்டுக்கணும். எக்ஸோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நம்ம எக்ஸுன்னு போட்டு எக்ஸோட வேல்யூவை 0, 1, 2, 3ன்னு பிரதியிடும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிதுலா, அது எல்லாத்தையுமே f(x)ன்னு போட்டு எழுதணும். இதுதான் அட்டவணை, ரொம்ப ஈஸி தான். வரிசை ஜோடிகளின் கணம்னா f கண்டிப்பாக போடணும். f போட மறந்துடக்கூடாது. f 0,1, 1,3, 2,5, 3,7. இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ பிரதியிடும்போது கிடைச்ச வேல்யூவையும் எக்ஸோட வேல்யூவையும் எடுத்து எழுதியிருக்கோம். இதுவும் ஈஸி தான். வரைபடம் அப்படின்னா கிராஃப் வரைவோம். கிராஃப் வரைகிற மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு எக்ஸ்ஹெச்சில் குறிச்சிக்கணும். ஒய்ஹெச்சில் 1, 2, 3, 4ன்னு குறிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 0,1. ஸோ 0,1ன்னா இங்கே வருமா புள்ளி, அப்புறம் 1,3. அதே மாதிரி எக்ஸ்ஹெச்சில் 1 பார்க்கணும், ஒய்ஹெச்சில் 3 புள்ளி இங்கே வரும். அப்புறம் 2,5ன்னு இருக்குது. ஸோ 2க்கு நேரே 5, 3,7. எக்ஸ்ஹெச்சில் 3 பார்க்கணும், ஒய்ஹெச்சில் 7 குறித்து ஒரு கோடு, அனைத்து புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரையணும். இதுதான் வரைபடம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.